1 கப் சுண்டல் சாப்பிட்றதுனால ஆரோக்கியமற்ற உணவுகளை வந்து தவிர்க்க முடியும். 1 கப் சுண்டலில் பொட்டாசியம், போலேட், புரதம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறையா இருக்குது. ஸ்நாக்ஸ் சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கும்போது 1 கப் சுண்டல் எடுத்துக்கோங்க. இது எடுக்கிறதுனால ஆரோக்கியமற்ற தின்பண்டங்களை சாப்பிட்றத தவிர்க்கலாம். கொண்டைக்கடலில் ஃபோலேட் அதிகமாக இருக்கிறதுனால இதை நன்றாக வேக வச்சு அளவாக உட்கொள்ளும்போது ஆரோக்கியமாக இருக்கும். இந்த ஃபோலேட்னால் குழந்தைகள் நன்றாக வளருவதற்கும் நரம்பு குழாய் குறைபாடுகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் இந்த ஃபோலேட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டெய்லியும் 400 மைக்ரோகிராம் அளவு ஃபோலேட் வந்து எடுத்துக்கணும். இந்த ஃபோலேட் வந்து 1 கப் சுண்டைக்கடலில் கிடச்சிரும். அதை டெய்லியும் அப்பப்போ சாப்பிடும்போது உங்களுக்கு ஃபோலேட் ஈஸியாக கிடைக்க ஆரம்பிக்கும். கர்ப்ப காலத்தில் ரத்தத்தில் சர்க்கரையின் அளவை வந்து அதிகரிக்காமல் கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கும் கர்ப்பகால நீரிழிவு நோயை கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கும் நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் அதிகமாக சேர்த்துக்கொள்ளணும். 1 கப் கொண்டைக்கடலில் வந்து 12 கிராம் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. அதனால் இதை உட்கொள்கிறதுனால நன்மை தான் தரும். சுகர் இருக்கவங்களுக்கு இது கண்ட்ரோலில் வச்சுக்கிறோம் கன்சீவாக இருக்கும்போது. நார்ச்சத்து மிகுந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிற போது பிறக்கக்கூடிய குழந்தைக்கு ஆஸ்துமா வரக்கூடிய வாய்ப்பை வந்து குறைக்கலாம். நீங்கள் கன்சீவாக இருக்கும்போது இந்த கொண்டைக்கடல் சாப்பிட்றதுனால உங்களுக்கும் ஆஸ்துமா பிரச்சனை, மூச்சு குழாய் பிரச்சனை எதுவும் வராமல் தடுக்கலாம். நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நிறைய கர்ப்பிணிகள் மலச்சிக்கல் பிரச்சனையில் இருப்பாங்க. அந்த மலச்சிக்கல் பிரச்சனைக்கு 1 கப் கொண்டைக்கடலை சாப்பிடும்போது காலையில் மோஷன் வந்து ஃப்ரீயாக போகும். மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது. கொண்டைக்கடலையில் புரதச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால குழந்தையோட வளர்ச்சிக்கும் அவங்களோட தசை வளர்ச்சிக்கும் இந்த புரதச்சத்து மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வெஜ்ஜாக இருக்கும்போது நான்வெஜ்ஜை வந்து எடுக்க முடியாது. அதில் புரதச்சத்து அதிகமாக இருக்கும். புரதச்சத்து நிறைந்த இந்த கொண்டைக்கடலை எடுக்கும்போது உங்களுக்கு புரதச்சத்து ஈஸியாக கிடைக்கும். கன்சீவாக இருக்கும்போது இரும்பு சத்து குறைபாடு ஏற்படும். அதாவது ஹீமோகுளோபின் குறைபாடு ஏற்படும். இந்த மாதிரிக்கு ஏற்படும் போது உங்களுக்கு 1 கப் கொண்டைக்கடலில் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி எது எடுக்கும் போதுமே அளவாக தான் எடுக்கணும், அதிகமாக எடுக்கக்கூடாது. ஆரோக்கியமாக